பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக. இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, சகல உபத்திரவங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு காரியம். இந்த நாள்ல கூட ஒருவேளை நீங்க உபத்திரவத்துல இல்ல கஷ்டத்துல இல்ல பாடுகள் மத்தியில இல்ல வியாதிகள் மத்தியில நீங்க இருக்கலாம். இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, உங்களுடைய உபத்திரவங்களில ஆறுதல் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய காலங்களில அநேக உபத்திரவம் பட்டதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய கடிதங்கள், அவர் எழுதுகிற நிருபங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவித்ததுனால பல பாடுகளையும் போராட்டங்களையும் அவர் அடைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்களை சந்திக்க காரணம், கர்த்தருக்காய் ஓடும்போது, கர்த்தருக்காய் நிற்கும் போது பல உபத்திரவங்களை அவர் சந்தித்தார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்கிறவராய் இருந்த எத்தனை சகலவிதமான உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உத்தரவத்தில் கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் நிமித்தமா இருக்கட்டும், இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான உபத்திரவத்துக்குள்ளாய், போராட்டத்துக்குள்ளாய், பலவீனத்துக்குள்ளாய், கஷ்டத்துக்குள்ளாய், வியாதிக்குள்ளாய் நம்ம போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒருவேளை இந்த ஆறுதலை தேடி யார் என்னை ஆற்றுவா, யார் என்னை தேற்றுவா, யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார் என்று நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தேவன். உங்களுக்கு எப்பேற்பட்ட உபத்திரவமா இருக்கட்டும், அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த போது அவர் உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போல அவர் செய்த ஒரே காரியம், அந்த இடத்துல எப்பே கஷ்டமான சூழ்நிலையில, கட்டப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரை அவர் ஆராதித்ததுனால அவர் விடுவிக்கப்பட்டார், அவர் விடுதலை அடைந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவத்தை பார்த்து கஷ்டப்படாதீங்க, வேதனையை பார்த்து கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து நீ கஷ்டப்படாதீங்க. ஆண்டோட வசனம் சொல்வது, ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவரா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம், ஆறுதல் செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தின்படியாய் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தின்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறதுனால எங்களுடைய உபத்திரவங்களில ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் செபிக்க ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கர்த்தாவே, இந்த காணொலியை பார்க்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே